சில நேரங்களில் மோடியின் மௌனம் அவர் பேச்சையோட கொடியது. ட்ரம்ப் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து 3 பாயிண்ட்ல பேஸ் பண்ணியிருக்கு. 1 அவரோட ஈகோ, 2வது ப்ரெஷர், 3வது ஸ்பீடு. மோடி வந்து குஜராத்தை வென்றப்பையோ இல்லை இந்தியாவை வென்றப்பையோ இல்லை இன்னைக்கு உலக தலைவர்களை அவர் வந்து நண்பர்களாக மாற்றிக்கும் போதோ எல்லா டைம்லையும் அவர் பேசுறது இல்லை. இட் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப் அப்படின்வாங்க. ஒரு வீரனுக்கு அழகு வந்து பேச்சு இல்லை, செயல். மோடி செயல் வீரர். இப்போ நீங்கள் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து உள்ளே போயிட்டு என்ன கேள்வி கேட்கணும்னு கேட்டு வருவீங்களா? நோ ஜென்ரல் வில் டூ தட். கீழே இருக்கிற ஆர்ட்லரி ஆஃபீஸர், சார் நான் 2 ரவுண்டு ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்னு டெல்லிக்கு ஃபோன் அடிச்சா 3வது ரவுண்டு ஃபயர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஓடி போய் நான் ஃபயர் பண்ணலாமா, நான் ஃபயர் பண்ணலாமா, நான் ஃபயர் பண்ண, இது என்ன 10 அக்பர் ரோடா இல்லை 24 அக்பர் ரோடா இல்லை 10 ஜன்பத்தா? பீப்புளோட சப்போர்ட்டும் இல்லை. அதுதான் சைனா பெரிய பிளஸ். அங்கே இருக்க நார்த் ஈஸ்ட்லையும் சரி, லடாக்லையும் சரி, அங்கே இருக்கிற பீப்புள் உண்மையிலே கோயில் கட்டி கும்பிடணும், கையெடுத்து கும்பிடணும். சைனா சப்போர்ட் பண்ணல. We must salute those people, the northeast people, லடாக் பீப்புள் மக்களுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணணும். அவங்க இந்தியர்கள்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறாங்க. டெல்லியில் Z கேட்டகரி செக்யூரிட்டி, Y கேட்டகரி செக்யூரிட்டி பரம்பரையாக வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் போய் இந்தியாவை திட்டுறவங்கள நான் என்னன்னு சொல்றது? சார் நான் பேச உடல் தான் சார் பேப்பர்ல கிழிச்சு போட்டு 8 FP சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பேப்பரை கிழிக்கிறதுன்றது ராகுல் காந்திக்கு ரொம்ப கை வந்த கலை. நான் ஒன்னு சொல்றேன், மன்மோகன் சிங் ஆக்டியா கிழிச்சார் சார். அவர் பிரதமர் எடுத்துட்டு வந்து ஆக்ட் கிழிக்கிறது. பிரைம் மினிஸ்டர் சைன் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டு பிரசிடென்ட்டோட அசென்ட் இருக்கிற ஒரு ஆக்டை வந்து கிழிக்கிறது வந்து பிரசிடென்ட் அவமானப்படுத்துறது சார். அது பண்ணக்கூடாது. ஓகேவா? அது அஃபென்ஸ். அவங்களோட மொத்த ரேடார் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கு அவங்க, ஏன்னா அவங்க நம்மளது ஃபுல்லா சைனீஸ் ரேடார் சார். அது நல்ல தூக்கத்துல இருந்தது, நீண்ட நிதிரையில் இருக்கும்போது உள்ள பூந்துருச்சு. பாகிஸ்தானோடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து ட்வீட் பண்ணாங்க, ஸ்லீப் டைட். என்னைக்கு வந்து ஸ்லீப் டைட்லி வி ஆர் தேர்னு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் அடிச்சு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் சிறப்பு விருந்தினர்கள் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் மற்றும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயின். சார், அதுக்கு பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் யாரோ ஒருத்தரோட புக்கு ஆர்மி சீஃப் யாரோ எழுதியிருப்பார் போல சார். அது எழுதுற புக்கை கோட் பண்ணிட்டு ஏதோ செக்யூரிட்டி சம்பந்தமா சொன்னார். என்ன சொல்ல வர்றாரு சார்? அதுல எதை வந்து அஃபிஷியலாக வந்து மனோஜ் முகுந்த் நவரானியோட ANI இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரே ஒத்துட்டு இருக்காரு. ரைச்சிங்லாவில் வந்து சைனாவோட ஈஸ்டர்ன் லடாக் ரீஜன்ல ராகுல் காந்தி என்ன சொல்ல வர்றாரு? அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆர்மிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கலான்ட்டு. ஆக்சுவலா அதுக்கு ஆப்போசிட் தான் நடந்தது. அவங்க தாத்தா பண்ணதை மோடி பண்ணாருன்னு நினைக்கிறாரு அவரு. ஸோ அவருக்கு 1 புரிதல் இல்லை, 2வது கேரவான் மேகசின் யாருது? ஒரு காலத்தில் காஃபின் கேட் ஸ்கேம்னு சொல்லிட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் மீது அலகேஷன் எழுப்பினதுக்கு முக்கியமான காரணம் இந்த கேரவான் மேகசின். ஆனால் ஒரே விஷயத்துல கேரவானுக்கு நான் ஒத்துக்கிறேன் சார். என்னன்னா அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க சார். ஏன்னா அவங்க தான் மோடின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ யோகிஜி போட்டோலாம் போட்டு நிறைய மேகசின். ஏன்னா அந்த மேகசினை படிக்கிறதுக்கு ஒரே இடம் தான் இருக்கு. லுட்டியன்ஸ்ல ஒரு 4 கடை இருக்கு, இல்லை 4 டீ கடை இருக்கு. அந்த இடத்துல மாத்திரம் படிப்பாங்க, இல்லை JNUல படிப்பாங்க. வேற யாரும் அது அப்படி ஒரு மேகசின் இருக்குன்னே தெரியாது. அதை மாத்திரம் நம்பி, இன்ஃபேக்ட் அந்த பப்ளிகேஷன் பென்குயின் பப்ளிகேஷன் தான் அந்த புக்கை ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து அன்னைக்கு இருந்த லெஃப்டினன்ட் ஜெனரல் YK ஜோஷியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. அவர் எழுதின புக்கில் பேஜ் நம்பர் 225 அவரும் இதை பற்றி வர்ணிச்சிருக்காரு. இல்லை அப்போ இருந்த கோர் கமாண்டர், சினார் கோர் கமாண்டர் நினைக்கிறேன், கித்னே காசி கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் புக் எழுதினாரு. அவரோட புக் எடுத்து பாருங்க. எல்லாருமே ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. எந்த புக்குமே வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட வெட்டிங்க்கு போயிட்டு தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த பகுதிகள் வந்து வேணாம், இந்த பகுதிகளை நீங்க பிரசுரிக்காதீங்க, இதை ரிமூவ் பண்ணிடுங்க, இது ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி வெட்டிங் நடக்கும். அந்த வெட்டிங் நடக்கிற ப்ரொசீஜர் வந்து சில நேரங்களில் சீக்கிரமாக கிடைக்கும், சில நேரத்தில் டிலேடாக கிடைக்கும். ஜெனரல் நவரானே விஷயத்தில் கிட்டத்தட்ட இது பிரிண்டில் ஆல்ரெடி 2023 ஆல்ரெடி வந்த நியூஸ், சேகர் குப்தா பேசின நியூஸ். இது ஒன்றும் புதுசு இல்லை. 2022 நவரானே வந்து அவர் ரிட்டையர் ஆன அப்புறம் ஸ்மிதா பிரகாஷுக்கு ANIல கொடுத்த இன்டர்வியூலேயே அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார், சைனாவோட 4 டேங்க் இந்தியாவை நோக்கி வந்தது, இந்தியாவோட ஸ்பெஷல் சர்வீசஸ் பீரோவும் இந்தியாவோட கிராக் கமாண்டோஸும் வந்து மேலே ஏறி டாப்ஸை வந்து கைலாஷ் ரேஞ்ச் டாப்பை பிடிச்சி பேங்காங் ஷோவுக்கு அந்த பக்கம்
பேங்காக் ஷோ லேக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தான் பிரச்சனையே. அந்த பக்கம் வந்து சைனாவோட பொசிஷனை பார்த்து நம்ம துப்பாக்கி சூடு நடத்தணும், கைனட்டிக் ஃபயரிங், கைனட்டிக் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. கைனட்டிக் எக்ஸ்சேஞ்ச்னா துப்பாக்கி சூடு நடத்தணும். இந்த துப்பாக்கி சூடானது 1967 சோலா நதுலா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபயரிங் நடந்தது. எந்த இயர் சார் இப்போ சொல்றது? 2020 ஆகஸ்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டவட்டமா தெரிவிக்கிறாரு. அப்ப நான் வந்து டெல்லிக்கு கேட்கும்போது ஒரு கான்ஃபிளிக் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து உள்ள போயிட்டு என்ன கேள்வி கேட்கணும்னு கேட்டு வருவீங்களா? No general will do that. There will be general instruction. Aim and objective, political leadership ஓட வேலை என்ன, தலைவர்களோட வேலை என்ன, எனக்கு இது வேணும், இதுதான் என்னோட ஆப்ஜெக்டிவ், இதுதான் உனக்கு செட் பண்ணியிருக்க குறிக்கோள். நீ போயிட்டு டெரர் டார்கெட்ஸை அடி, இல்லை சைனாவை அவன் நம்ம அத்துமீறி நம்ம எல்லைக்குள்ள நுழைஞ்சா அவனை அப்புறப்படுத்து, பின்னாடி திருப்பி அனுப்ப அவனை. இதுதான் ஆப்ஜெக்டிவ். அப்போ ஜென்ரலுக்கு அந்த ஆப்ஜெக்டிவ் கொடுத்தப்போ ஜென்ரல் அவர் கீழே இருக்கிற கோர் கமாண்டர், ஏரியா கமாண்டர், கோர் கமாண்டருக்கு வந்து இதுதான் உன்னோட இது அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே வந்து பிரிகேடு வரும், பிரிகேடு கீழே வந்து ரெஜிமெண்ட் வரும். அவங்க வரைக்கும் கமாண்ட் போகும்போது கீழே இருக்கிற ஆர்ட்லரி ஆஃபீஸர், சார் நான் 2 ரவுண்டு ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்னு டெல்லி ஃபோன் அடிச்சா 3ஆவது ரவுண்டு ஃபயர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்களா? எனி கான்ஃப்ளிக்ட்ல வந்து எஸ்கலேஷன் வந்ததுன்னா அவ்வளோதான். ஒன்ஸ் எஸ்கலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி முடிக்கணுன்றது ராணுவத்தோட கையில தான் இருக்குமே தவிர்த்து, நேரு மாதிரி எடுத்துட்டு போயிட்டு சண்டை வின் பண்ணிட்டு இருக்கிற சண்டை யூஎன்ல எடுத்துட்டு போய் உட்கார வைக்க மாட்டாங்க. 1948 அதே மாதிரி 62 ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது சைனாக்கு அகேன்ஸ்டா வேணாம் இட் லீட்ஸ் டு எஸ்கலேஷன் சொல்லல. இல்ல முதல்ல இல்ல யூஸ் பண்ணல, இல்ல முதல்ல இல்ல நம்ம கிட்ட வரவே அது ஒரு ஸ்குவாட்ரன் வேணும்னு கேட்டாங்க. அப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது கூட அப்போஸ்ட் கரெக்ட். அந்த தேர் வாஸ் கிளியர் கட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஒரு பெரிய தொய்வு இருந்தது அந்த சமயத்துல. அது எவ்வளவுக்கு நீஃபா ரீஜன் அசாம், மை ஹார்ட் கோஸ் டு பீப்புள் ஆஃப் அசாம்னு சொல்லிட்டு அறிவிச்சார். அதாவது சைனா புடிச்சுக்கிட்டோன்னே விட்டார் அவரு. அவங்களா வேணும் வந்தது தான் அசாம். அசாம் வந்து லாஜிஸ்டிக் சப்ளை லைன்ஸ் வந்து சைனா ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பனிக்காலம், செப்டம்பர் வாக்கில் இந்த போர் நடக்குது, அக்டோபர் வரைக்கும் நடக்குது இந்த போர். நவம்பர் டிசம்பர்லாம் பனி வந்துடும். ஸோ அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற A219 ஹைவே இல்லை சைனாக்கு. ஸோ ஹைவே தாண்டி இந்த பக்கம் வர முடியாது. அவங்களால எத்தனை நாள் இங்கே தங்கி சண்டை போட முடியும்? பீப்புளோட சப்போர்ட்டும் இல்லை. அதுதான் சைனா பெரிய பிளஸ். அங்க இருக்க நார்த் ஈஸ்ட்லயும் சரி, லடாக்லயும் சரி, அங்க இருக்கிற பீப்புள் உண்மையிலே கோயில் கட்டி கும்பிடணும், கையெடுத்து கும்பிடணும். சைனா சப்போர்ட் பண்ணல. ஈவன் நவ் இவ்வளோ, அதாவது டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னா சைனாக்கார வந்துருவான். அதனால டெவலப்மெண்ட்டே வேண்டாம். இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னது, ஏன் பார்டர்ல ரோடு போடணும்னா சைனா வந்து ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலா. அது வந்து அந்த மாதிரி இருந்த இடத்துலயும் நான் இந்தியன் மாறு தட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா, இன்னைக்கும் உட்கார்ந்துருக்காங்கல்ல. சல்யூட் தோஸ் பீப்புள். எக்ஸாக்ட்லி, வி மஸ்ட் சல்யூட் தோஸ் பீப்புள். தி நார்த் ஈஸ்ட் பீப்புள், லடாக் பீப்புள் மக்களுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணணும். அவங்க இந்தியர்கள்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறாங்க. டெல்லியில Z கேட்டகரி செக்யூரிட்டி, Y கேட்டகரி செக்யூரிட்டி பரம்பரையா வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் போய் இந்தியாவை திட்டுறவங்கள நான் என்னன்னு சொல்றது? ஸோ இது மாதிரி இருக்காங்க. பட் இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் 2 பேர் சொன்னா மாத்திரம்தான் நம்ம வந்து இதை வந்து கவர்மெண்ட் வந்து இன்ஆக்ஷன் நம்ம எடுத்துக்க முடியும். ஒன்று அதிகாரப்பூர்வமா மனோஜ் ஜெனரல் நவரானே சொல்லணும், ஆமா அன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. எனி சோல்ஜர்ஸ் ட்ரீம் இஸ் கவர்மெண்டே என்ன வேணாலும் பண்ணிட்டா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது தான் எனி சோல்ஜர் உட் ட்ரீம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார், நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு சோல்ஜர் யூனிஃபார்ம் போடுறதே சார். ஒரு ராணுவ வீரன் அவன் யூனிஃபார்ம் போடுறதே, அவன் கீழே இருக்க வீரன் வந்து மேலே இருக்க அவனோட ஆஃபீஸர் பிளட்டூன் கமாண்டராக பார்ப்பான். நான் ஃபயர் பண்ணட்டுமா ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்க மாட்டான். பிளட்டூன் கமாண்டர் அவன் கம்பெனி கமாண்டராக பார்ப்பான். கம்பெனி கமாண்டர் நெக்ஸ்ட் யாரை பார்ப்பான்? பெட்டாலியன் கமாண்டரை பார்ப்பான். பெட்டாலியன் கமாண்டர் வந்து நெக்ஸ்ட் பிரிகேட் லெவலில் பார்ப்பான். பிரிகேட் லெவலில் வந்து டிவிஷனை பார்ப்பாங்க. டிவிஷன் கோரை பார்ப்பாங்க. கோர் வந்து ஏரியாவை பார்ப்பாங்க. இப்படிதான் செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஓடி போய் நான் ஃபயர் பண்ணலாமா இது என்ன 10 அக்பர் ரோடா இல்லை 24 அக்பர் ரோடா இல்லை 10 ஜன்பத்தா? ஸோ இங்க விஷயம் வந்து அப்ப பாக்கும்போது இப்ப ஆபரேஷன் சிந்தூர்ல ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா மட்டும் தான் சார் ஆபரேஷன் நடக்க முடியும். பட் இவரே ஏன் சார் இப்படி சார் அவருக்கு இஷ்யூ இல்ல சார், பாவம் சார், அவரு விட்டுருங்க சார். வேற என்ன பண்ணுவார் அவர் சொல்லுங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஒரு பெரிய விஷயம் பார்க்கணும்னா ஆர்மில ஆஃப்டர் 2014 யூ கேன் ஆஸ்க் எனி ஆர்மி பர்சன். ஸோ
வாட் சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஜென்ரலில் போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரிட்டையர் ஆன நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நீங்கள் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டுட்டு இன்டர்வியூ பண்ணி பாருங்கள். 2014 முன்னாடி 2014 அப்புறமா ரெண்டு டைம்லையும் சர்வ் பண்ண எந்த ஆஃபீஸர், எந்த லெவலில் இருக்க ஆஃபீஸராக இருந்தாலும் கேளுங்க, தே வில் டெல் யூ த டிஃபரன்ஸ். இவருக்கு எந்த இஷ்யூமே இல்லை பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு. இவர் முதல்ல சோரோஸ் எடுத்துகிட்டு வந்து விட்டார் அதானியில். நான் இது எல்லாத்துக்குமே சொல்கிறேன், 2023 சோரோஸோட இஷ்யூ, அதாவது அதானியோட இஷ்யூவில் வந்து ஆரம்பிக்குது. ஓகே, இன்னி வரைக்கும் தே ஆர் கீப்பிங் இட் அலைவ். ஓகே, மெனி திங்ஸ் ஒன்ன மாத்தி நான் அன்னைக்கு சொன்னதுதான் மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு இஷ்யூ சார் ஒண்ணு நீங்க மறந்துடாதீங்க, கவர்மெண்ட் வந்து நான் பிஜேபி கவர்மெண்ட் வந்து இவங்க அரசாங்கம் பண்ண என்ன தப்புடான்னா அவர் பேசுறதுக்கு ஃபுல்லா விட்டுருக்கணும். கரெக்ட் சார். நான் பேச விடல தான் சார் பேப்பர்ல கிழிச்சு போட்டு எட்டி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பேப்பரை கிழிக்கிறதுன்றது ராகுல் காந்திக்கு ரொம்ப கை வந்த கலை. நான் ஒன்னு சொல்றேன், மன்மோகன் சிங் ஆக்டியா கிழிச்சார் சார். அவர் பிரதமர் எடுத்துட்டு வந்து ஆக்ட கிழிக்கிறது. பிரைம் மினிஸ்டர் சைன் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டு பிரசிடென்ட்டோட அசென்ட் இருக்கிற ஒரு ஆக்ட வந்து கிழிக்கிறது வந்து பிரசிடென்ட் அவமானப்படுத்துறது சார். அது பண்ணக்கூடாது. ஓகேவா, அது அஃபென்ஸ். ஓகே, அதனால இவர் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாரு. இப்படிதான் தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் வந்து ஒரு காலத்துல கான்ஸ்டிடியூஷனை எரிக்கிறேன்னு சொல்லிட்டு எரிச்ச அப்புறம் கேஸ் வருதுன்னு சொன்ன உடனே நான் வெறும் அட்டையை தான் எரிச்சேன், வெறும் பேப்பர் எரிச்சேன். ஸோ அந்த மாதிரி தான் அது மாதிரி நடக்கும் சில நேரங்கள்ல. he doesn't have any, அதாவது என்ன பேசுறதுன்னு தெரியல போது ஸோ இந்த மாதிரி ஏதாவது வெளியில இருந்து யாராவது எழுதி கொடுத்து பேசலாம். ஓகேவா, பட் ஆனா இந்தியா இஸ் டூயிங் வெல் இந்த விஷயத்துல. ஆர்மிக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஃபுல் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவரோட எந்த விஷயத்தை ட்ரம்ப் மாதிரியான எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் ஷாலோ பெனிட்ரேஷன் ஆப்ரேஷனும் டீப் பெனிட்ரேஷன் ஆப்ரேஷன் 2 ஸ்டைல் ஆப்ரேஷன் ஆர்மி பண்ணோம். 5 கிலோமீட்டர் வரைக்கும் பாகிஸ்தான் எல்லையில நுழைஞ்சு பாகிஸ்தானோட கேம்ப்ஸை வந்து டிஸ்மேண்டில் பண்றதோ இல்ல அவங்க அட்டாக் பண்ணும்போது நம்ம திரும்பி அட்டாக் பண்றதோ அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் நடந்துட்டு இருந்தது. ஆனா அப்போ ஆர்ட்லரி ஷெல்லிங் ஓபன் பண்ணோம்னா கூட டெல்லிக்கு பர்மிஷன் கேட்கணும். ஐயோ, இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம் என்ன சொன்னா, அவன் ஃபயரிங் பண்ண டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஃபயரிங் பண்ண. எதுக்கு தெரியுங்களா? பாகிஸ்தானோட ஃபார்வர்ட் ஏரியாஸ்ல வந்து அவங்களோட ஃபேமிலிஸ் கூட இருக்கும், அந்த கம்பெனி கமாண்டர்ஸோட ஃபேமிலிஸ். அவங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலிஸ் அப்புறப்படுத்தணும். டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஃபயரிங், மோட்டார் ஃபயரிங்கும் ஆர்டி ஃபயரிங்கும் பண்ணாங்கடா, ஆர்ட்லரி ஃபயரிங் பண்ணாங்கடான்னா பங்கர்ஸ் எல்லாம் அடி. பங்கர்ஸை தரமட்டமாக்குனாங்கன்னா திருப்பி கட்டுறதுக்கு 6 மாசம் ஆகும். முதல்ல பாகிஸ்தானுக்கு காசு இருந்தால் தானே கட்டுவேன். இப்போ உடைச்ச நூர்கான் பேஸ்ல இருந்து எல்லா பேஸை கட்டுறதுக்கே காசு இல்ல. அதான் எங்க போய் லோன் டர்க்கி கிட்ட இருந்தும் யூகே கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தான் அதை கட்டிட்டு இருக்காங்க. இப்ப பணம் இல்ல. சோ ஒவ்வொரு பங்கரை உடைக்கும் போதும் ஒவ்வொன்றும் திருப்பி கட்டு. ரெண்டாவது, ஒவ்வொரு உன்னுடைய அம்யூனிஷனை வேஸ்ட் பண்ணும் போது உனக்கு புது அம்யூனிஷன் வேணும், ரிசர்வ் அம்யூனிஷன் வேணும். பாகிஸ்தான் கிட்ட பணம் இருக்கா அம்யூனிஷனுக்கு? அஃப்கோர்ஸ் அவங்க யுக்ரைனுக்கும் சப்ளை பண்றாங்க அம்யூனிஷனை, ஆனா அதுல பாதி ஷெல் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, வேற ஒரு அலகேஷன் எழுந்திருக்கு. 2023 பாகிஸ்தான்ல இருந்த எல்லா MRLS சிஸ்டத்தையும் யுக்ரைனுக்கு ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஏர்லிஃப்ட் பண்ணுச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்தியாவோட எந்த ஒரு எஸ்கலேஷன் இப்போதைக்கு வராது, பாகிஸ்தானும் நம்ம சொல்றதை கேட்பாங்க, இந்தியா வந்து டெவலப்மெண்ட்ல இருக்காங்க, ஸோ இப்போதைக்கு எதுவும் நடக்காது, அதனால பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் இல்ல பஹல்காம் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்கவே இல்லை. சரியா, அவங்க நம்பினது வந்து அது காரணம் அப்புறமா ஓரளவுக்கு ஓகே சைலண்டா இருப்பாங்கன்னு தான் நினைச்சாங்க. இல்ல அவங்க நினைச்ச ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க நினைச்ச சைனா கொடுத்த PL-15 எல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகும் நினைச்சாங்க. இல்ல இது வந்து பிரம்மோஸ் இருக்குல்ல, நம்மளுடைய பிரம்மோஸ் வந்து 2 ஆட்டோமேட்டிக்கா 2023 நினைக்கிறேன், 2022 23 வேணுமெண்டே ஃபயர் பண்ணி விட்டு 2 கலந்து அதுவே கிளம்பி போய் பாகிஸ்தான்ல அதுவே கிளம்பி எல்லாம் போச்சு. அதே கிளம்பி போச்சு, பாகிஸ்தான் உள்ள போச்சு, 2 செவுரு விழுந்தது, 2 செவுரு இடிஞ்சு விழுந்துச்சு, யாரும் இல்லாத இடத்துல விழுந்தது. அதை வந்து எந்த ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஆன்டி மிசைல் சிஸ்டமும் ஒர்க் ஆகல, ரேடாரும் ஒர்க் ஆகல. அது வந்து நம்மளும் சைலண்டா இருந்தோம், அவனும் சைலண்டா இருந்து 2 நாள் கழிச்சு பாகிஸ்தான் வந்து 2 மிசைல் வந்து எங்க கிட்ட ஊந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்தியா வந்து மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுங்க, சாரிங்க. சரியா, அப்படிப்பட்ட சிஸ்டம் தான். ஆளவந்தான் படம் பாத்தீங்களா? மாத்தி ஒருத்தர் குத்திடுவான், தெரியாம சாரி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் பண்ணோம். மேல் மட்டும் சும்மா ஒரு ஒப்புக்கு ஒரு 2 ஆபீசர் மேல என்கொயரி போட்டு அந்த என்கொயரி என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. சோ மிஸ்ஃபயர் அது அப்பப்ப நடக்கும். இல்ல அவங்களோட நம்ம முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஆபரேஷன் போது டெஸ்ட் பண்ணல. அவங்களோட மொத்த ரேடார் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கு அவங்க, ஏன்னா அவங்க நம்மளது ஃபுல்லா சைனீஸ் ரேடார்ஸ்.
அது நல்ல தூக்கத்துல இருந்தது. நீண்ட நிதிரையில் இருக்கும்போது உள்ள பூந்துருச்சு பிரம்மோஸ். பாகிஸ்தானோடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து ட்வீட் பண்ணாங்க, ஸ்லீப் டைட். என்னைக்கு வந்து ஸ்லீப் டைட்லி வி ஆர் தேர்னு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் அடிச்சு. ஸோ அதுதான் விஷயம். நம்மளது எப்பவுமே செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபுல் அலர்ட்ல தான் சார் இருக்கு. எந்த டைம் எந்த சைடு வந்தாலுமே. சார் நம்மளது நாவிக் சேட்டலைட் வந்து இருக்குல்ல, நாவிக் மேல அந்த சேட்டலைட் வந்து நூர்கான் பேஸ் அடிக்கிறதுக்கு அதோட ஃபீடை தான் யூஸ் பண்ணும். 1 மீட்டர் ரெசல்யூஷன் ஃபீடே வந்து பெரிய விஷயம். 1 மீட்டர்னா என்ன, 2 அடி கிட்ட பக்கத்துல இருந்து 2 அடி ஃபீடுன்னா உங்களை ஆளை தெரியும், உங்க மூஞ்சியை தெரியும். இதோட ஃபீடு கணக்கு எவ்வளவு தெரியுமா? சப்மீட்டர் ரெசல்யூஷன் ஃபீடு கொடுத்துருக்கு. சப்மீட்டர் ரெசல்யூஷன்னா 1 அடி இவ்வளோ தூரம் வரைக்கும் கிளாரிட்டி துல்லியமா கொடுத்துருக்கு. அதனால நம்ம அடிச்ச அந்த நூர்கான் பங்கர்ல 2 வெண்ட் இருக்கு, ஏசி வெண்ட். அதாவது ஏசியோட அந்த சூடு காத்து வரும் பாத்தீங்களா, அந்த அவுட்லெட் வெளியே வருது. மொத்த பேஸையும் பார்த்துட்டு கடைசியில் அந்த வெண்ட் வந்து 45 சென்டிமீட்டர். அது ஒரு ஸ்கேலு, நம்ம பெரிய ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் ஸ்கேல், அந்த ஸ்கொயராக ஸ்கேல் போட்டோம்னா 45 சென்டிமீட்டருக்கு அந்த ஸ்கொயர் இதில் அதில் விட்டோம் ராக்கெட் எடுத்துகிட்டு போய். முதல் 2 நாள் நம்ம வந்து டெக்னிக்கல் செட்பேக்குன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கு ரீசன் வந்து வி டிட் நாட் ரிலை ஆன் ஜிபிஎஸ் சிஸ்டம், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. நம்ம டேரக்டா முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது வி ஹேட் சம் செட்பேக், வி ஹேவ் டு கிரவுண்ட் சம்திங் அப்படின்னாருல நம்மளுடைய ஜெனரல் சொல்லும் போது வி ஹேவ் டு கிரவுண்ட். அந்த ரீசன் என்னன்னா வி ஆர் நாட் ட்ரஸ்டிங் ஆன் அதர்ஸ். ஓகேவா, நம்மளோட ஓன் இன்க்ரோன் ஹோம் க்ரோன் திங் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம பண்ண ஸ்டைல் ஆஃப் அட்டாக் வந்து உலகம் எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் இட்ஸ் அ கிளாசிக் ஸ்டடி தட் இஸ் பீயிங் டன் பை மெனி யூரோப்பியன் கண்ட்ரீஸ். உண்மையிலே சார், அட்டாக் நடந்த உடனே பிரஸ் மீட் கொடுத்து எப்படி அட்டாக் இல்ல அப்படி அதை சொல்லாதீங்க. எடுத்த மிலிட்டரி ஆப்ஜெக்டிவை 4 நாளுக்குள்ள அச்சீவ் பண்ணி ஒரு ஃபுல் ப்ளோன் கான்ஃப்ளிக்டை அண்டர் நியூக்ளியர் அம்பரல்லா, 2 அணு ஆயுத நாடுகள் அணு ஆயுதம் அவன் யூஸ் பண்ண கூடுமன்ற அச்சுறுத்தல் கீழேயே ஒரு ஃபுல் ப்ளோன் கான்ஃப்ளிக்டை எப்படி நடத்துறது அன்றதுக்கு இது ஒரு காப்பி புக் கிளாசிக் எக்ஸாம்பிள். இன்னைக்கு ட்ரம்ப் ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குமோ என்ற அச்சத்திலேயே அவர் வந்து அடிக்காம முன் வைத்த காலை பின் வைக்கும் ட்ரம்ப் அப்படின்னு பேர் எடுத்துக்கிட்டு கிரானா ஹில்ஸ்ல இருந்ததுன்றத வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லி தான் வந்து சகா ஹில்ஸ்லயும் கைரானாலையும் இருந்தது. அது பல எர்த்குவேக் வந்து உள்ளே குக் ஆயிருக்கு. அடிச்சோம் பாத்தீங்களா, அடிச்ச உடனே என்ன ரேடியோ ஆக்டிவ் லீக் வரும். ரேடியோ ஆக்டிவ் லீக் ஆகி உள்ள அது மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு அது உள்ள வெடிக்க ஆரம்பிக்கும். உள்ள அதை அப்படியே சீல் பண்ணிட்டானுங்க. போரான் வந்து ஈஜிப்ட்ல இருந்து எடுத்து வந்து சீல் பண்ணிட்டானுங்க, எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ அதனால தான் வந்து பாகிஸ்தான் எஞ்சியது அப்படின்னு சுவிட்சர்லாண்டோடைய ஸ்டடி சொல்லுது. நாம சொல்லலை, பாகிஸ்தான்ல சொல்லலை, வேற எங்கேயுமே சொல்லலை. ஓகேவா, சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி சொல்லுது. ஸோ பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட இதுக்கு மேலே சண்டை போடுறதுக்கு எதுவும் இல்லை, சரண்டர் ஆகிறோம், அதுதான் ஒரே வழி. பாகிஸ்தான் சரண்டர் ஆச்சுன்னா எடுத்துக்கிறதுனா யார் அதுக்கு அங்கே திருப்பி 93,000 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டோம் 71ல், அந்த மாதிரிலாம் திருப்பி பண்ண முடியாது. அதனால தான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படியே விட்டதுக்கு ரீசன். சார் நீங்க வேற என்ன, தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க ட்ரம்ப் மோடி அவர்கள் என்ன இருங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். சில நேரங்களில் மோடியின் மௌனம் அவர் பேச்சையோட கொடியது. ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசவே இல்லை. மணிப்பூர் இன்சிடென்ட் நடக்கும்போது அவர் பேசவே இல்லை. இப்போ மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எங்க போச்சு எல்லாம்? ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்புறம் இப்போ கைரானா ஹில்ஸ்லாம் அவனே ஒத்துக்கிட்டு இருக்கான், எப்பா என் நியூக்ளியர் இது அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்ட்டு. 2வது, ட்ரம்ப் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து 3 பாயிண்ட்ல பேஸ் பண்ணியிருக்கு. 1 அவரோட ஈகோ, 2வது ப்ரெஷர், 3வது ஸ்பீடு. இன்னொருத்தரோட ஈகோவை வந்து உசுப்பி விட்டு ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறது அவங்க மேலே, அது வாக்கு யுத்தமாக நடத்த விட்டு நீ இது பண்ணல நான் இது பண்ணுவேன், நான் இது பண்ணல, எஸ்கலேஷன் லேடர்ல மேலே 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 போயிட்டே இருக்கு. ஈரான்ல இப்படிதான் சார் நடந்துகிட்டே இருக்கு. அந்த எஸ்கலேஷன் லேடர்ல கிளைம் பண்ணிட்டே போகும்போது பொருளாதார ரீதியாக அவங்க மேலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி ப்ரெஷர் அப்ளை பண்ணுறது, அந்த நாட்டு மக்களுக்கே அந்த லீடரை பார்த்தா அவநம்பிக்கையை ஏற்படுத்துறது. அதுக்கு அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜி, சோஷியல் மீடியா எல்லாத்தையும் வச்சு அந்த லீடர் மேல ஒரு அவதூற பரப்புறது. ஸ்டார் லிங்க் வேற இதுல கியர் ஸ்டார் மார்க் நடந்தது யூகேல கியர் ஸ்டார் மார்க் நடந்தது. மேக்ரோனுக்கு, இமானுவேல் மேக்ரோனுக்கு நடந்தது. ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லாத 3 தலைவர்கள், 3 நாட்டு தலைவர்கள் தான் ட்ரம்ப் எது பேசினாலும் அவங்க வந்து போ அப்படின்னு சொல்லி விட்டுறது. 1 புட்டின், 2வது மோடி, 3வது சி.
சிக்கு ஆனா உள்நாட்டு பிரச்சனை நிறைய இருக்கு. அதனால அவர் பிரச்சனையை அவர் பாத்துக்கிறதுக்கு அவர் பொசிஷன் இருக்குமா இல்லையான்னு அவர் பயத்துல இருக்காரு அவரு. அதை விட்டுருங்க. மற்ற 2 பேர் வந்து தே ஆர் நாட் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆர் தே டோன்ட் லேக் கான்ஃபிடென்ஸ். தே ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் தெம்செல்ஸ். அவங்களோட நிலை புரிந்து அவங்க பேசுறாங்க, நிலை புரிந்து அவங்க செயல்படுறாங்க. அதனால தான் அவங்க மக்கள் செல்வாக்கு இருக்கிற தலைவர்களா இருக்கிறதுனால தான் வாய்க்கு வந்தது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேச மாட்டாங்க அவங்க. அதனால பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க 2 பேரும். இல்ல நீங்க 2000ல புட்டின் அவர்கள் வரும்பொழுது அவங்களுடைய கண்ட்ரியோட மெட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 2026ல ரஷ்யாவோட மெட்ரிக்ஸ், நான் சொல்றது சோவியத் இல்ல, ரஷ்யா ஃபுட் எல்லாமே எல்லாத்துக்குமே எடுத்துக்கோங்க. என்ன மெட்ரிக்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் எ லாட். அதுக்கு ரஷ்யா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொன்னாங்க. அதாவது சோவியத் யூனியன் முடிஞ்சு போய் ரஷ்யாவுமே முடிஞ்சு போச்சுன்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்தியா 2014 போது இருந்த மெட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு 2026ல இருக்க மெட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. தட் சால்வ்ஸ் த ப்ராப்ளம். ஆக்சுவலா நம்ம ரொம்ப இவர் பிரதமரா சார்ஜ் எடுக்கும் போது அப்போ வேர்ல்ட் பேங்க்கும் IMFும் நம்மளுக்கு கொடுத்த ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா? இந்தியா வந்து பெர்லியஸ் எக்கானமி, மோசமான பொருளாதாரம், ஃப்ரஜைல் 5 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃப்ரஜைல் 5ன்னா எப்போ வேணாலும் உடஞ்சி சுக்குநூறு ஆடலாம். ஃப்ரஜைல் 5ல இருந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்கானமி, டெட் எக்கானமின்னு சொன்னவரே வழி இல்லாம கம்மியாயிடுச்சு. டொன்ட்ரோ டாக்டர் நீங்க ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாம இங்க வந்து மோடித்வா தான் இங்க ஒர்க் ஆயிருக்கு. மோடி வந்து குஜராத்தை வென்றப்பையோ இல்லை இந்தியாவை வென்றப்பையோ இல்லை இன்னைக்கு உலக தலைவர்களை அவர் வந்து நண்பர்களாக மாற்றிக்கும் போதோ எல்லா டைம்லையும் அவர் பேசுறது இல்லை. இட் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப் அப்படின்வாங்க. ஒரு வீரனுக்கு அழகு வந்து பேச்சு இல்லை, செயல். மோடி செயல் வீரர். உங்க பொன்னான இளையபாலனுக்கு மிக்க நன்றி சார். ஜெயந்த். நன்றி ஜெயந்த்.